கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூரிய அஸ்தமன ஆராதனையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஜெபத்தோடு தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவோடு மீண்டும் இணைவோம், லெட்ஸ் பி ரீயுனைட்டட் வித் கிரைஸ்ட் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். நாம் நம்முடைய செய்திக்குள்ளாக நுழைவதற்கு முன்பதாக அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் முழுவதிலும் எங்களோடு இருந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே உம்மை பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். என்னை முற்றிலுமாக மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற ஒரு செய்தியாக இது அமைவதற்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களோடு ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கும்கி யானை என்பது நம்மில் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். கும்கி யானைனா என்னன்னா, மற்றொரு யானையை பிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யானை கும்கி யானை என்று அழைக்கப்படும். இப்பொழுது யானைகளை பிடிப்பதற்கு பலவிதமான உத்திகளை மனிதர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் முன்பெல்லாம் இந்த கும்கி யானையை வைத்துதான் இந்த யானைகள் எல்லாம் மனிதர்கள் அடிமைப்படுத்துவார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு யானையை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சமவெளியிலே சமமான ஒரு தலையிலே ஒரு பெரிய குழியை தோண்டுவார்கள். குழியை தோண்டின பிறகு அந்த குழியை காய்ந்த இலைகளாலும் வைக்கோல்களாலும் மூடுவார்கள். குழியே அங்கு இல்லாதது போல் அந்த இடம் தென்படும். ஒரு யானை எப்பொழுதும் போல் அந்த இடத்தில் நடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் விழுந்து விடும். விழுந்த பிறகு இந்த மனிதர்கள் இந்த கும்கி யானையை அழைத்து வருவார்கள். இந்த கும்கி யானை கீழே விழுந்த அந்த யானையை தூக்குவதற்கு முன்பதாக ஒரு சத்திய வாக்கு வாங்கும். யாரிடம்? விழுந்த யானையிடம் ஒரு சத்திய வாக்கு வாங்கும். என்னவென்றால், உன்னை நான் தூக்கி விடுவேன், நீ வெளியே வந்த பிறகு இந்த மனிதனுக்கு நீ கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அது சத்திய வாக்கு வாங்கும். அந்த கீழே விழுந்த யானைக்கு வேறு வழி இல்லை, சத்திய வாக்கிற்கு அடிபணியும். வெளியே வந்த பிறகு அந்த கும்கி யானை இந்த யானையை தூக்கிவிட்ட பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த மனிதனுக்கு அந்த யானையானது கட்டுப்பட்டு இருக்கும். இன்றைக்கு நாமும் பாவத்திற்குள்ளாக விழுந்து விட்டோம். கிறிஸ்து நம்மை மீட்டு விட்டார். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்த நாம் கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை கட்டுப்பட்டு இல்லாதிருந்தால் அது நம்முடைய ரட்சிப்பின் பாதைக்கு ஏதுவாக அமையாது என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. மனிதனை தேவன் படைத்த பிறகு மனிதன் பாவத்திற்குள்ளாக விழுகிறான். விழுந்த பிறகு தேவன் ரட்சிப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறான். தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி நாம் வேதம் முழுவதும் ஆராய்ந்தோமானால் ஒரே ஒரு மேலான திட்டம், தேவனுடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். பலவிதமான திட்டங்கள் தேவன் மனிதனுடைய வாழ்விலே வைத்திருந்தாலும் அந்த தலையாய திட்டமானது தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். செய்வதற்காக நாம் இந்த உலகத்திலே முற்படும் பொழுது பலவிதமான சவால்களை சந்திக்கிறோம். சாத்தான் பலவிதமான முற்றுக்கட்டைகளை நமக்கு முன் வைக்கிறான். இதையெல்லாம் கடக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்குமான ஒரு இணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து போகிறது. அத்தனை நாள் நாம் தேவனுக்கு பின்பாக தேவனுடைய பாதையிலே சென்று கொண்டிருப்போம். ஆனால் சவால்களை சந்திக்கும் பொழுது நாம் தேவனிடம் விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் வருகின்றன. நாம் செய்வது என்ன? ஒன்று, தேவனுடைய பாதையில் சென்று கொண்டு நாம் அப்படி நின்று விடுவோம். அப்படி இல்லை என்றால் திசை மாறி செல்ல ஆரம்பிப்போம். இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கு நேராக, இந்த உலக பிரகாரமான புகழ்ச்சிகளுக்கு நேராக, அல்லது இந்த உலகத்திலே நமக்கு தனிப்பட்ட லட்சியங்களுக்கு நேராக நாம் செல்ல ஆரம்பிப்போம். இறுதியில் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போகும். இதுதான் நடக்கும். இதை தேவன் விரும்புவதில்லை. எப்பேற்பட்ட திட்டமாக இருந்தாலும் சரிதான், தேவன் அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய அழைப்பானது ஒரு சிலருக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் சிறிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் இந்த பெரிய காரியம் அல்லது சிறிய காரியம் என்பது மனிதனுடைய பார்வையில் தானே ஒழிய, தேவனுடைய பார்வையில் சிறிய காரியமும் ஒன்றுதான், பெரிய காரியமும் ஒன்றுதான். எந்த காரியமும் செயல்படாமல் போனால் தேவனுடைய திட்டம் அங்கு முழுமை பெறாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் ஒரு பிரசங்கியாரை எப்படி பார்க்கிறாரோ அதே விதமாக தான் இந்த ஆலயத்தை துடைப்பவரை பார்க்கிறார். தேவனுக்கென்று இசை கருவுகளை மீட்டுபவரை பார்க்கிறார். ஆடியோ சிஸ்டம் எல்லாம் மேக் பண்ணுறவங்களை பார்க்கிறார். அல்லது தேவனுக்காக முன் வந்து பாடுபவர்களையும் அவர் சமமாக தான் பார்க்கிறதை ஒழிய இவர் பெரியவர் இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி தேவன் பார்ப்பது இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம். இப்படி சவால்களை நாம் சந்திக்கும் பொழுதும் அந்த சவால்களையும் தாண்டி நாம் தேவனுக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கு இந்த பூமியிலே சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இங்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்தித்தாலும் முதலாவது காரியம் அது என்ன பிரச்சனை அல்லது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன என்ன என்பதை நாம் அறிஞ்சிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்பதில் சந்தேகமில்லை. முதலாவது சவால், நம்ம தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய முதலாவது சவால் என்ன சவால் பார்ப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பவுல் வந்துக்கிட்டு அவர் எழுதுகிற நிருபங்களில் எல்லாமே அவருடைய பெயரை மாத்திரம் குறிப்பிடுவதில்லை. மாறாக தன்னுடன் யார் யார் வேலை புரிகிறார்கள், தனக்கு அசிஸ்டன்ஸாக யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க என்ற காரியங்களையும் அவர் வந்துக்கிட்டு அந்த வேத வசனங்களில் குறிப்பிட்டிருப்பார். அதே போல தான் இந்த வசனத்தில் என் உடன் வேலையாட்களாகிய அவரோடு வேலை பார்க்குறாங்களாம் மார்க்கு, அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அப்போ தேமா என்ற ஒரு நபரை பற்றி தான் இப்பொழுது நான் உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த தேமா என்ற ஒரு நபரும் பவுல் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அவருடைய ஊழிய பாதையில். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துலையும் தேமா பவுலோடு இருப்பது போல பவுல் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேமா என்ற நபரை பற்றி இந்த புத்தகத்திலே 3 இடங்களில் மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் குறிப்பிடப்பட்ட அவருடைய பெயர் நல்ல விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேமா பவுலுக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அவருடைய ஊழிய பாதையில் அவருக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆனால் அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஓகே, இந்த இடத்துல தேமாவை பற்றி ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி பதிவிடப்படுகிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எழுந்த பொழுது அவர் தீமோத்தேயுவை வேகமாக அழைக்கிறார். நீ வேகமாக என் இடத்திற்கு வா, எனக்கு ஊழியம் செய்வதற்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி தீமோத்தேயுவை அழைத்த அவர் மேலும் கூறுகிறது என்னவென்றால், அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். தேமா என்ற நபர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த நபர், ஊழிய பாதையிலே பவுலுக்கு உதவியாக இருந்த ஒரு நபர். இப்பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று சொல்லி கவலைப்பட்டு பவுல் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். நாம் இந்த தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய முதல் அடியை இந்த உலகத்தில் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது பெரிய சவால் என்னவென்றால் இந்த உலகத்தின் மீதான ஆசை. இந்த உலகத்தின் மீதான ஆசை. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம்.
மார்க்கு 4:18 வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அதாவது நாம் வசனத்தை கேட்டாலும் இந்த உலக பிரகாரமான கவலைகளுக்கும் இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்திற்கும் போன்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்தால் அந்த வசனமே அந்த இடத்துல பலனற்று போகிறது என்று சொல்லி நம்மால் வாசிக்க முடிகிறது. நாம் நிச்சயமாக தேவனை அண்டிக் கொண்டிருந்தால் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் நம்முடைய வேத வாசிப்பிலும் நாம் எப்பொழுதும் ஸ்திரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சவால்கள் நம்மை மேற்கொள்ளாது, சாத்தானால் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் கையாளுகிற ஒரு உத்தி தான் இந்த உலக பிரகாரமான ஆசைகளை தூண்டுவது. உலக பிரகாரமான ஆசைகளை காட்டி, உலக பிரகாரமான நட்புகளை காட்டி எப்படியாவது தேவனை விட்டு நம்மை பிரிப்பதே அவனுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. அப்படி அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் உலக பிரகாரமான ஆசைகளிலிருந்து புறம்பாக போக வேண்டும். இரண்டாவது காரியம், எது நம்மை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலிருந்து தடுக்கிறது? லூக்கா 9 வசனம் 59 62 வரை வாசிப்போமா? லூக்கா 9 வசனங்கள் 59 62 வரை. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இது முதலாவது சம்பவம். ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அழைத்த பிறகு அந்த மனிதன் கூறுகிறான், என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார், நான் போய் அவரை அடக்கம் பண்ண வேண்டும், அடக்கம் பண்ணிவிட்டு நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று கூறினான். அதற்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் தான், மரித்தவர்களை பார்த்து கொள்ளட்டும், நீ பின்பற்றி வா என்று. அடுத்த பகுதியை வாசிப்போம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். வேறொரு மனிதனும் அதே மாதிரி வந்து தேவனிடத்தில் கூறுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருவதற்கு நான் விரும்புகிறேன், ஆனால் அதற்கு முன்பதாக போய் என்னுடைய வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் கூறுகிறார், கலப்பின் மீது கை வைத்துட்டு பின்னிட்டு பார்த்த எவனோ அந்த ராஜ்யத்தை அடைய மாட்டான் என்று சொல்லி தேவன் கூறுகிறார். இதே ஒரு வசனத்தை தான், இதே ஒரு வார்த்தையை தான் தேவன் இன்றும் நம்மிடம் கூறுகிறார். இந்த இடத்திலே தேவன் நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது நம்முடைய நட்புகளுக்கோ இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நட்புகளுக்கு இடம் கொடுத்தால் அல்லது குடும்பத்தினருக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுத்தால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை என்று கூறவில்லை. மாறாக அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற எல்லாம் நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய நட்புகளாகட்டும், நம்முடைய வேலையாகட்டும், நம்முடைய படிப்பாகட்டும், அல்லது இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய லட்சியங்களாகட்டும், எல்லாமே செகண்ட் ப்ரையாரிட்டி தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தேவனை நேசிக்க வேண்டும், தேவனுக்கான காரியங்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகையால் பூமிக்கான உறவுகளுக்காக நாம் நிச்சயமாக தேவனுடைய திட்டத்தையும் தேவனையும் கைவிட முடியாது, கைவிடவும் கூடாது. எப்பயுமே தேவன் நம்முடைய முதலிடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது காரியம், எது நம்மை தேவனிடத்திலிருந்து பிடிக்கிறது அல்லது எது தேவனுடைய திட்டத்தை நாம் செய்வதிலிருந்து நம்மை தடுக்கிறது என்று சொன்னால், தனிந்து போன அன்பு. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69 வசனம் 9. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி தாவீது அந்த இடத்தில் கூறுகிறார். மேலும் சங்கீதம் 27:4 வசனத்தை வாசித்தோமானால், ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடினேன் என்று சொல்லி தாவீது கூறுவார். நிச்சயமாக உம்முடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடினேன் என்று தாவீது மாத்திரம் கூறவில்லை. நம் எல்லாருக்கும் அத்தகைய ஆசைகள் இருந்தது தான். ஒரு காலத்தில் நாம் இவ்வாறாக இருந்தோம் தான். ஏனென்றால் அப்படியெல்லாம் இராமல் நாம் தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாள் அல்லது நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்பு செய்த நாள், தற்பிரதிஷ்டை செய்த நாளிலே நம்முடைய எண்ணமும் நம்முடைய வைராக்கியமும் பக்தி வைராக்கியமும் தாவீதை போல தான் இருந்தது. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உமக்காகவே ஊழியம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் உம்முடைய ஆலயத்திலேயே நான் இருக்க வேண்டும்,
உம்முடைய அன்பு, உம்முடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றெல்லாம் நாம் கூறினோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ 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 பலவிதமான சவால்களை சந்திக்க நாம் தேவனுக்கும் நமக்குமான இணைப்பை துண்டித்து போட்டோம். இன்றைக்கு அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றே தெரியாமல் மறந்து போனவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் தணிந்து போன அன்பும் நாம் இந்த சவால்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. ஆகையால் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்மளுடைய வேதங்களை திருப்பிக்குவோமா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 28. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளிலே மிகப்பெரிய பிரதானமான ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் எது என்று சொல்லி கேட்டான். அடுத்த வசனம் 29. மார்க் 12:29. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளுக்கெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நாம் தொழ வேண்டியது நம்முடைய தேவன், அவர் மட்டும்தான் நம்முடைய கர்த்தர். 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி தேவன் கூறுகிறார். ஆகையால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். நிச்சயமாக தேவனிடத்தில் நாம் அன்பு கூறினால் அவர் படைத்த எல்லா மனிதர்களையும் நாம் நேசிப்போம் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஆகையால் தேவனை நாம் நேசிக்கும் பொழுது இந்த சவால்களை நாம் எளிதாக மேற்கொள்ள முடியும். தேவனிடத்தில் நமக்கு உண்மையான அன்பு இல்லாவிட்டால் இந்த சவால்கள் நமக்கு மிகப்பெரிய மழையாக தோன்றும். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டங்களிலே வேதம் வாசிப்பது அல்லது ஜெபிப்பது போன்ற தேவனுக்கான காரியங்களில் ஈடுபடுவது நம்முடைய விருப்பமாக இருந்தது. நாம் அவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தோம், அவைகளுக்கு தான் நாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம். ஆனால் நாட்கள் செல்ல 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 நாம் இந்த சவால்களை சந்திக்க சந்திக்க நம்முடைய மனம் எப்படி ஆகி போய்விட்டது என்று சொன்னால், வசதிக்கு ஏற்ப எனக்கு நேரம் இருந்தால் நான் வேதம் வாசிக்கிறேன், எனக்கு நேரம் இருந்தால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனங்கள் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் பல சமயங்களில் நம்ம ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக மாற்றிவிட்டோம். தூங்க போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது ஒரு சடங்கு, நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவத்திலே ஒரு சடங்கு, நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனம் அவ்வாறாக மாறிவிட்டது. ஆகையால் நாம் சவால்களை சந்தித்து அவைகளை மேற்கொண்டு மீண்டும் கிறிஸ்துவுக்கான பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுப்போமானால், நிச்சயமாக ஆதியில் நாம் கொண்டிருந்த அன்பை மீண்டும் நம்முடைய மனதிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். மீண்டுமாக நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை நாமே தற்பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அவுட்புட்டை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இறுதியாக நம்மை தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய திட்டங்களிலிருந்து பிரிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை. நாம் நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி தானே செய்கிறேன், நியாயத்தை தானே செய்கிறேன், ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யவில்லையே, பிறகு எதுக்கு எனக்கு கவலைகள் வருகின்றது, எதுக்கு எனக்கு பிரச்சனைகள் வருகின்றது, எதற்காக எனக்கு சவால்கள் வருகின்றது, எதற்கு மக்கள் என்னை பற்றி புறம் கூறுகிறார்கள், எதுக்கு புறணி பேசுகிறாங்க, நான் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் அந்த மனிதர்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் செய்யவில்லை, நான் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் எல்லாரும் என்னையே போட்டு தாக்குகிறார்களே என்று சொல்லி நாம் நினைப்போமானால், மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே நாம் ஏமாந்து கொண்டே தான் இருப்போம். ஏன்னா தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகம் நம்மை எதிர்க்கும் என்று சொல்லி தேவனே கூறுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்தில் தேவன் கவலையாக பேசுவார். நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவருடைய நாமத்தை கொண்டு நான் உங்களிடத்தில் உங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார், தேவன் உங்களை உயர்த்துகிறார், தேவன் உங்களை பற்றி ஒரு நல்ல பெயர் கூறுகிறார்.
ஆனால் அது மட்டுமே உங்களுக்கு போதலை, நீங்கள் வேற எதையும் நாடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு கவலையோடு கூட அந்த மனிதரை பார்த்து அவர் கூறுகிறார். ஆகையால் நாம் உலகத்திலே ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அல்லது தேவனுக்குள்ளாக நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தருடைய ஒரு 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 கண்டக்ட் சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு சாட்சியானது நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் நாம் ஒரு வேலையை செய்து, நாம் ஒரு நல்ல காரியம் செய்து தேவனுக்குள்ளாக நடக்கும் பொழுது இந்த உலகம் என்னை பார்த்து புகழ வேண்டும், இந்த உலகம் என்னை பற்றி நல்லதாக பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்து நாம் செய்வோமானால் அது கிறிஸ்துவுக்கான காரியமே கிடையாது. அது முற்றிலும் நமக்கான ஒரு காரியமாக மாறி போகிறது. ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அல்லது செய்ய முற்படும் பொழுது இந்த காரியத்தை பற்றி உலகத்தார் எப்படி கூறினாலும் எனக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் என்னை படைத்த தேவன், என்னை படைத்த அந்த தேவன் என்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது, அவர் என்னுடைய செயல் நல்லதென்று அவர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து அந்த காரியத்தை செய்ய முற்பட்டோமானால் நிச்சயமாக அந்த காரியத்தில் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஆகையால் இந்த உலகத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கான காரியங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில வேளைகளிலே தேவனுக்காக நாம் வாழும் பொழுது உலக பிரகாரமான ஒரு சில உறவுகளை இழக்க நேரிடலாம், நம்முடைய நண்பர்களை இழக்க நேரிடலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தினரை இழக்க நேரிடலாம். ஆனால் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயத்தினால் தேவனை நாம் ஒரு காலம் நிராகரிக்கக்கூடாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் தேவனுக்கான விஷயங்களில் நாம் சமரசம் செய்யக்கூடாது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த காரியம் எதை பற்றியது அப்படின்னா சவால்களை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு. எல்லாம் தியரிட்டிக்கலாக வேத வசனம் என்ன கூறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்து விட்டோம். இந்த உலகத்தில் அவ்வாறாக இதற்கு இணையாக யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் வேதத்திலேயே பைபிள்லேயே பலவிதமான சாட்சிகள் இருக்கின்றது. சீஷர்கள் தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். பல ராஜாக்கள் தேவனுக்காக பல அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். அவர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவரை பற்றி உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். பல செய்திகளிலே அவரை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள், நாம் படித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த செய்திக்கு இணையாக இருப்பதால் நான் அவரை பற்றியும் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 1813ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதியில் ஸ்காட்லாண்டில் இந்த மனிதர் பிறக்கிறார், டேவிட் லிவிங்ஸ்டன். சிறு வயதிலேயே ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்கிறார். சங்கீதம் 119 எல்லாம் மனப்பாடம் செய்கிறார். ஆனால் மிகவும் வறுமையின் நிமித்தமாக அவர் சிறு வயதிலேயே 10 வயதிலேயே பஞ்சாலைக்கு சென்று அவர் வேலை செய்கிறார். அவரால் ஒழுங்காக தன்னுடைய படிப்பை தொடர முடியவில்லை. அதன் பிறகு அவருக்கு இருந்த ஆர்வத்தின் மிகுதியால் பல மொழிகளை கற்கிறார். மருத்துவ படிப்பையும் முடிக்கிறார். மேலும் அறிவியலிலும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற அவர் தன்னுடைய 20வது வயதில் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியங்கள் செய்வதற்காக சீனாவுக்கு புறப்படுகிறார். சீனாவுக்கு போகிறாரு. ஆனால் அவரால் அங்கே ஊழியம் பண்ண முடியல, ஏன்னா ஏற்கனவே அந்த ஊரில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் ஒரு நண்பர் மூலமாக ஆப்பிரிக்கா தேசத்திலும் நம்முடைய ஊழியம் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர் அறிந்து ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறார். சென்ற பிறகு தான் அவருக்கு தெரியுது, அங்கே மிக அதிகமான மக்கள் மிக கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சத்தியமும் தெரியவில்லை, இந்த உலக பிரகாரமான வியாதியிலிருந்தும் விடுதலை இல்லை என்பதை அறிந்த அவர்கள் மத்தியில் போய் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கே ஒரு டவுட் வருது, ஸ்காட்லாண்டில் பிறந்து நம்ம ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஊழியம் செய்ய வேண்டுமா? உண்மையிலேயே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா, அல்லது நாம் தான் ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் இங்கே வந்து விட்டோமா என்று சொல்லி அவர் நினைக்கிறார். நினைத்து கொண்டே நடந்து செல்லும் பொழுது ஒரு ஆப்பிரிக்க நபர் இவரை பார்த்து ஒன்று கேட்கிறார். ஏன் இதை நீங்கள் முன்பே வந்து சொல்லியிருக்கக்கூடாது? என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, என்னுடைய மூதாதையர் எல்லாருமே இந்த செய்தியை கேட்காமல் மறித்து விட்டார்களே, நீங்கள் ஏன் முன்பே வந்திருக்கக்கூடாது என்று டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து அவர் கேட்கிறார். அதை கேட்ட உடனே இவருக்கு
கவலைப்படுகிறார். ஆனாலும் தேவன் நல்லதொரு பதில் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய ஊழியம் இந்த இடத்தில் தேவைப்படுகிறது என்று சொல்லி தேவன் எனக்கு உணர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர் மேலும் வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுடைய சாட்சியை அந்த மக்களே சொல்கிறாங்க, அந்த ஆப்பிரிக்க மக்களே சொல்கிறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் இறந்த பிறகு அந்த மனிதனுடைய உடல் அவருடைய சொந்த ஊரான ஸ்காட்லாண்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஆப்பிரிக்க மக்கள் விடலை. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உடலை வேணால் தூக்கிட்டு போங்க, ஆனால் அவருடைய இருதயத்தை எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய இருதயத்தை வாங்கி கொண்டு அவர்களுடைய மண்ணில் அந்த இருதயத்தை புதைத்தார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் தேவனுக்காக ஊழியம் செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்விலை சந்தித்த போராட்டங்கள், சவால்கள் மிக அதிகம். தன்னுடைய நாட்டாலேயே வெறுக்கப்பட்டார். யாருக்காக உதவி செய்ய போனாரோ அந்த ஆப்பிரிக்க மக்களிலேயே ஒரு சிலரால் அவர் வெறுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த குடும்பத்தினராலும் அவர் வெறுக்கப்பட்டார். இன்றைக்கு அந்த மனிதனுடைய டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய சந்ததியை நம்ம கூப்பிட்டு அவரை பற்றி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நல்ல விதத்திலே அவரை பற்றி கூறுவதல்ல. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்கள் குடும்பத்திலேயே பிறந்தது எங்களுக்கு ஒரு சாபக்கேடு. அவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு தகப்பனாக அவர் வாழவில்லை. ஆப்பிரிக்காவுக்கு சென்று அவர்களுக்கு உதவ போகிறேன் என்று எங்களை தனியாக விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை புரியாத வண்ணம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நிச்சயமாக அந்த மனிதனை குறித்து தகுந்த நாளிலே தேவன் சாட்சி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஆகையால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு நாம் அனைவரும் அறிவோம். தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் மீண்டுமாக ஆதியில் நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கொண்டிருந்தோமோ அதே போல் நாம் அவரிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். எத்தகைய சவால்கள் வந்தாலும் என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு ஆவியானவருடைய துணை இருக்கிறது என்பதை மனதில் கொண்டவர்களாய் நாம் இந்த சவால்களை சந்தித்தோமானால் மீண்டும் அவரிடத்தில் இணைய முடியும். மீண்டும் கிறிஸ்துவனிடத்தில் நாம் ஐக்கியமாவோமா? நாம் இழந்து போன அந்த ஒரு உறவை மீண்டும் ஏற்படுத்துவோமா? இந்த செய்திக்கு இணையான ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். பொன்னும் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நில என்ன? ஐயோ, இரும்பின் நில என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார். துரோகியின் நில என்ன? ஐயோ, துரோகியின் நில என்ன? மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடினும் காணான் போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ? நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர்யம் மாத்திரம். நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர்யம் மாத்திரம். காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயே. சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்வார். ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. பொன்னும் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால்
ரட்சிக்கப்படுதல் அரிய செயலானா. ரோகியின் நிலை என்ன, ரோகியின் நிலை என்ன. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய மே மாதத்தின் முதல் அஸ்தமன ஆராதனையிலே நாங்கள் இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக வேலைகளிலே உலகத்தோடு உலகமாக உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து போன துண்டிக்கப்பட்ட உறவை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்க உம்மோடு கூட சேர்ந்து நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லவும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமானது எதுவோ, அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவது எதுவோ அதையே நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, செய்தியை பகிர்ந்தளித்த தம்முடைய மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க. வாலிப வயதின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு உதவி செய்தரலோ அநேகருக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகம் இருக்கலாம், கர்த்தர் அதை அறிவீர். ஏற்ற வேளையிலே தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றும், ஆண்டவரே நீர் போதுமானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் அநேகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சர்வ வல்லவராகிய நீர் எப்போதும் எங்களுக்கு அருகிலேயே துணையாக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு உம்மை பற்றிக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகம் தன்னுடைய முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறதே நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய அதிசீக்கிர வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய சாயல்லே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வாரத்திற்குள் நுழைகிறோம் சுவாமி. புதிய கிருபைகளை எங்களுக்கு அதிகமாய் தாரும். வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசனத்தை உணர, உம்முடைய கரத்தை பற்றி கொள்ள, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த நாட்களின் மிகப்பெரிய தேவையாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.